ஓம் ஸ்ரீ பகவதி அம்மன். இந்த பகவதி அம்மன் அருளை வச்சு உங்கள் குலதெய்வ வழிபாடு, நீங்கள் இந்து சாமியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அல்லா சாமியாக இருந்தாலும் சரி, இயேசுனார் சாமியாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, உங்களோட குடும்ப வசதிக்கு தகுந்த மாதிரி இப்படித்தான் கும்பிடணும் அப்படித்தான் கும்பிடணுமெல்லாம் கிடையாது. எதுவுமே தேவையில்லை. காலையில் 4 மணிக்கு எந்திரிங்க. எந்திரிச்சோன்னா தூய்மையான நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே தூய்மையான இடத்துல உட்காந்து ஒரு பத்தியாக இருந்தாலும் ஒரு சூடக்குச்சி கட்டியாக இருந்தாலும் எடுத்து அந்த தீபத்தை ஏற்றி மனசில் நினச்சி நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டுருந்தாலும் உங்களுக்கு பரம்பரை குலதெய்வம் எதாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை மனசில் 4 மணிக்கு வேண்டணும். வேண்டினால் அவர் முன்னாடி வருவார். ஆமனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அம்மையாக இருந்தாலும் ஐயனாக இருந்தாலும் முன்னாடி வருவாங்க. அன்றைக்கி எந்த குறையும் உங்களுக்கு இருக்காது. தெய்வத்தை நம்ம தான் வர வைக்கணும். திரும்ப தெய்வம் நம்மளை காட்டும், கண்ணு காட்டும். நம்ம கிளம்பி போகும்போது 1008 சோதனை வச்சிடும் முன்னாடி. அதெல்லாம் தாண்டி நம்ம போகணும். தெரியுதுண்ணே? இப்போ 1 லட்ச ரூபா இருக்குது, நம்ம காசு இருக்குது, அதை வாங்க விடாமல் 1008 தடங்கள் வரும். சண்டை போட்டு போய் வாங்கிடுவீங்கள. அது மாதிரி நம்ம கடவுளை வீட்டுக்குள்ளே நிம்மதியாக உட்காந்து வேண்டணும். அந்த டைம் விட்டுட்டிங்களா 7 மணிக்கு அதேமாரி பிரகாசமாக குளிச்சுட்டு அதேமாரி வீட்டுக்குள்ளே தூய்மையான இடத்துல உட்காந்து ஒரு 10 குச்சி சூடத்தை எடுத்து முன்னாடி வச்சு எரிய விட்டு சாமி வேண்டுங்க. அது மத்தியானம் சாப்பாட்டு டயத்துக்கு முன்னாடி 12 மணிக்கு ஒரு தடவை வேண்டுங்க. சாயந்தரம் 3 மணிக்கு ஒரு தடவை வேண்டுங்க. நைட்டு தூங்க போகிற டயத்துக்கு ஒரு 5 நிமிஷம் வேண்டுங்க. 9 மணிக்கு மேலே 5 நிமிஷம் வேண்டுங்க. எந்த டைம் வேண்டுனாலும் 5 நிமிஷம் பரிபூர்ணமாக இருக்கணும். இருந்தால் குலதெய்வ கடாச்சிட்டு வீட்டில் பரிபூர்ணமாக இருக்கும். குலதெய்வங்கள் இருக்கும்போதே நான் சக்தி மாலை போட்டு நான் அங்கே போகிறேன், விரத போகிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னா இவர் பஸ்டினில் நம்ம பிள்ளை என்ன செய்யுது, நம்ம குடும்ப மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு வரையறை பற்றா உங்களுக்கு அந்த தெய்வம் பின்னாடி வரும். நீங்கள் வேண்டின தெய்வம் பின்னாடி வரும். சரியா? விரதங்கள் அவங்கவுங்க சௌகரியத்துக்கு அவங்களோட தோதுப்படி அவங்களோட வசதிப்படி இருப்பாங்க. அதை குறை சொல்லக்கூடாது. அதை இந்த முறையை கரெக்டாக செய்யணும்.